வாயேன். எதுக்கு? அதுக்கு. டயர்டா இருக்கு. நான் இன்னும் டயர்டா இல்லையே. ப்ளீஸ் கம் ஹியர். டார்லிங், இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப மோசம். மோசம்னு சொல்லிட்டு மோகத்தோட பார்த்தா எப்படி? சேச்சே, மூடு தெரியாம டிஸ்டர்ப் பண்றாங்க. யாருன்னு போய் பாரு. யார் நீ? நான் கேட்க வேண்டிய கேள்விய நீ கேக்குறியா? முதல்ல நீ யாருன்னு சொல்லுடி. ஊரை சுத்துற கோவில் மாட. என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னத்துக்கு நீ மரியாதை? ஊதாரி, என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை வளைச்சு போட்டிருப்ப. கழுத்துல தாலிய காணோம். ஓ, தாலி கட்டாத பொண்டாட்டியா? உன்ன மாதிரி கண்டவங்க பின்னால அலையிற விபச்சாரி இல்லடினா. என் கழுத்துல இவர் தாலி கட்டத்தான் போறாரு. வாழ்நாள் பூரா என் புருஷனோட நான் வாழத்தான் போறேன். உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு கனவு காணாது. பிள்ளைய கனவுல பெக்கல, நிஜமாதான் பெத்த. அதை எவனுக்கு பெத்தியோ? என்னடி சொன்ன? எச்சிக்கல நாயே, வெளிய வாடி, உனக்கு விருந்து தர. என்ன மருந்து மாயம் குடுத்து என் புருஷனை மயக்கினியோ பாரு. விடுவா உன்னை விட்டு அவர் என்ன விட்டுட்டு வரடி. சின்ன துறையா? என் புருஷன் பேரு நானே கூப்பிடுறதுல நீ என்னடி கூப்பிடுற? சக்கரத்தி கழுதியா கத்துனாலும் உன்னை விட மாட்டேன். இனி கொண்டு ஒரு கை பார்த்துட்டு தானே எனக்கு மறுவேலை. ஓடி அந்த பக்கம் பள்ள தட்டி. ஊரே குட்டி அசிங்கப்பட்டுட்டாங்க. இவ பண்ண காரியத்துக்கு அடிக்காம கொஞ்சுவாங்களா? அப்படி என்னமா பண்ணிட்ட? என் புருஷனை மயக்கி கொண்டு வந்து ஜல்சா பண்ற. ஜல்சா சாக்கலதி. ஒரு பொண்ணு எது வேணாலும் விட்டு கொடுப்பா. அவ புருஷனை இன்னொருத்துக்கு விட்டு கொடுப்பாளா? இங்க யாராவது கட்ட பொண்டாட்டியோட தங்கிருந்தா யாரு சொல்லுங்க? அடப்பாவீங்களா எல்லாருமா இப்படி? இங்க பாருடி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னொரு தடவை அவரோட சுத்துறது பார்த்த கோழி கழுத்தை திருகுற மாதிரி திருகிடுவேன் பாரு. ஜாக்கிரதை. என்னடி சொன்ன? திருகுற. நான் போற இடம்லாம் வந்து என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? உன் அட்டகாசத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நல்லா கேட்டுக்க. இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் புருஷனுக்கு கழுத்து நீட்ன உன் சாவு என் கையில. விளக்கணைச்சிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கிற ஆட்டக்காரன் இந்த வீட்டு மருமகளா வரக்கூடாது. விளக்கு ஏத்தி வச்சு வாழ்க்கையை ஆரம்பிக்க ஆசைப்படுற அண்ணமா தான் இந்த வீட்டு மருமகளா வரணும். நீங்க 1000 தான் சொன்னாலும் ரீட்டா தான் ஏன் மனைவி. நீ அவளை மனைவியா ஏத்துக்கலாம், ஆனா நான் அவளை மருமகளா ஏத்துக்க தயாரா இல்ல. நாட் நெசசரி. என் முடிவை யாருக்காகவும் நான் மாத்திக்கிறதா இல்ல. தம்பி, தவறு செய்யறது சகஜம்பா. செய்த தவறை திருத்திக்கிட்டு வாழ்றவன் தவறே செய்யாதவனை விட உயர்ந்தவனா நான் மதிக்கிறேன். காலம் நிச்சயமா உன்னை திருத்தும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ அம் சோ சாரி மம்மி. உங்க ஆசை இந்த ஜென்மத்துல நிறைவேறாது. தம்பி, பி ஸ்போர்ட்டிவ். என்ன அண்ணம்மா? வாங்க மேரியம்மா. மாதா கோயில் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுமா. சர்ச்சுக்கு உன் புருஷன் வந்திருந்தாரு. பாதிரியார்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. பாவ மன்னிப்பு கேட்க வந்திருப்பாரு. பாவம் பண்றதுக்கு தேதி கேட்க வந்தாரு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. அவருக்கும் ரீட்டாவுக்கும் கல்யாணமா? கல்யாணமா? எப்ப? நாளைக்கு. நாளைக்கா? அடி பாவி, சொன்ன மாதிரி இவளை கொலை பண்ணிட்டியா? ஐயோ, நான் ரீட்டாவை கொலை பண்ணலைங்க. உள்ள வரும்போது அவ செத்து கிடந்தா. அத சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லு. ஹலோ ரிசப்ஷன், கெட் மீ போலீஸ் கண்ட்ரோல் ரூம். இதே கத்தியால நீ ரீட்டாவை கொலை பண்ண? நான் நிரபராதி. போய் சொல்றா. ரீட்டாவை கொலை பண்ணிடுவேன்னு இதே ஹோட்டல்ல இவ மிரட்டினா சார். சொன்னது மாதிரியே அவளை இவ கொலை பண்ணத என் கண்ணால பார்த்தேன். மிஸ்டர் சின்னதுரை, இந்த கொலையை நேரில் பார்த்து நீங்க தான் சாட்சி சொல்லணும். வை நாட்? நிச்சயமா சொல்றேன். கான்ஸ்டபிள், போஸ்ட் மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். நடமா ஸ்டேஷனுக்கு.
நில்லுடி. என் கையாலே உனக்கு தாலி கட்ட வச்சு எனக்கு தாரமா வருவேன்னு சொன்னியே, நீ செஞ்சிருக்கிற கொலைக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். உன் ஆசை இந்த ஜென்மத்துல நிறைவேறாது, அடுத்த ஜென்மத்திலேயாவது சந்திப்போம். இந்த ஜென்மமே இன்னும் முடியலையே, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? இந்த ஜென்மத்திலேயே நிச்சயமா சந்திப்போம். ஏன் எல்லாரும் ஒரே கூட்டம் பண்ணிக்கிறீங்க? நம்ம அண்ணமாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. அண்ணம்மா என்ன தப்பு பண்ணுச்சு? யாரோ ஒரு ஆட்டக்காரியை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாளாம். அண்ணம்மா! பீட்டர், பீட்டர், இன்ஸ்பெக்டரும் மேஜிஸ்ட்ரேட்டையும் கூட்டிட்டு வாங்க, வாக்குமூலம் தரணும்னு சொன்னியே. 2 பேரும் வந்திருக்காங்க. நீ என்ன சொல்லணும்னு சொல்லுப்பா. இன்ஸ்பெக்டர் சார், ரீட்டாவை கொண்டது அண்ணம்மா இல்லை, நான் தான். அண்ணம்மா ரீட்டா கொலை பண்ணதுக்கு மோட்டிவ், அவ கொலை பண்ணது நேர்ல பார்த்து சாட்சி. உன்னுடைய வாக்குமூலத்தை என்னால் நம்ப முடியல. ரீட்டாவை கொலை செய்யறதுக்கு அண்ணம்மாவை விட மோட்டிவ் எனக்கு தான் அதிகம். அப்படி நான் மோட்டிவ்? ரீட்டா என் மனைவி. ரீட்டா உன் மனைவியா? ஆமா சார். என் பையில ஒரு போட்டோ இருக்கு, எடுத்து பாருங்க. இது எங்களுடைய கல்யாண போட்டோ. நீ உன்னுடைய மனைவியை கொலை செய்ய வேண்டிய காரணம்? காரணங்கள் நிறைய இருக்கு. நான் மிலிட்டரியில் இருந்த போது ரீட்டா மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருந்தா. நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு இந்த பெரும் வியாதி வந்துருச்சு. நோயை காரணம் காண்பிச்சு என்னை கைவிட்டுட்டா. அந்த வேதனையை நான் தாங்கிக்கிட்டேன். பணத்தை ஆசைப்பிடிச்சு பணக்காரங்க பின்னாலேயே சுத்த ஆரம்பிச்சேன். அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். கர்த்தருக்கு அடுத்தபடியா நான் பூஜிக்கிற அண்ணம்மாவின் வாழ்க்கையில ரீட்டா குறுக்கிட்டது என்னால தாங்கிக்க முடியல, பொறுத்துக்க முடியல. அதனாலதான் நான் ரீட்டாவை கொலை செஞ்சேன். இந்த உண்மையை போலீஸ்ல எடுத்து சொல்லி அண்ணம்மாவின் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் ஓடி வந்தேன். அந்த நேரத்துலதான் நான் இந்த விபத்துல மாட்டிக்கிட்டேன். நான் சொன்னதெல்லாம் கர்த்தருக்கு பொதுவா உண்மை. இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அண்ணம்மாவை விட்டுடுங்க. இன்ஸ்பெக்டர், பீட்டர், இதுல ஒரு கையெழுத்து போடு.